வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியல் என்றி குறித்து அவர் பேசியிருக்காரு இல்லையா? சோ அத பத்தி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அரசியலுக்கு வர்றத பத்தி எனக்கு என்ன ஒப்பீனியன் நான் சொல்ல வரல. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, அரசியலுக்கு வர எல்லாருமே தலைவர ஏதாவது ஒரு விதத்துல டச் பண்ணி தான் போறாங்க. ஒண்ணு தலைவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். அந்த மாரி ஒரு இதுல டச் பண்றாங்க. இல்லைன்னா அவரை வம்பிழுக்கிற மாதிரி டச் பண்றாங்க. அவர் தான் அரசியலுக்கு வரல, ஒதுங்கிடுறேன்னு சொல்லிட்டாருல. இன்னும் ஏன் நீங்க அரசியலுக்கு போகும்போது எப்ப பாரு தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இவரும் அப்படிதான் பேசியிருந்தாரு. அதாவது என்னன்னா, அரசியல்ல தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு இல்லையா? சோ கட்சி ஆரம்பிக்கும் போது அதுல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாப்லையா. சோ அதுக்கப்புறம் ட்ரஸ்ட், அவங்க ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ட்ரஸ்ட் எல்லாம் சொல்லி பசங்க கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாமே ரெடி பண்றதுக்கு தயாரா வச்சிருந்தாங்களாம். கடைசி நிமிஷத்துல அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியல் ஒரு சாக்கடை, அதனால நீங்க அதுக்கு போக கூடாது, நீயும் போக கூடாது, தலைவரும் போக கூடாது, எனக்கு தலைவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்களாம். சோ அதனால அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வர்றதை நான் விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, தலைவருமே திடீர்னு கொரோனா வந்துச்சு, தலைவர் உடம்பு சரியில்லாம போச்சு, தலைவருமே அரசியல் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல என்ன அப்படின்னா, ஓகே, நீங்க இப்போ ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க போய் சேர போறீங்க, அது உங்களுக்கு லாபகரமா இருக்கும், அது ஓகே, நீங்க போய் சேர வேண்டியதானே. இல்ல மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேக்குறீங்களா, இந்த மாதிரி எனக்கு கட்சியில இருந்து கூப்பிடுறாங்க, நான் போய் சேர்றதா இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறதுதான் ஒப்பீனியன். நீங்க தலைவரை டச் பண்ணிட்டு, தலைவர் வர்றேன்னு சொன்னாரு, அவர் சொன்னாரு பாத்தீங்களா, விஜய் அவர்கள் வம்பிழுத்தாருல, அவர் வர்றேன்னு சொன்னாரு வரல, இவர் வரேன்னு சொன்னாரு, இவர் வருவாரா வர மாட்டாரான்னு பேசினாரு பாருங்க. அதேதான் லாரன்ஸ் அவர்கள் கொஞ்சம் சாஃப்டா பேசியிருக்காப்ல. விஜய் என்ன பேசினாரோ அதேதான், கண்டென்ட் ஒண்ணுதான். ஆனா அவர் சொன்ன டோன் வேற, இவர் சொன்ன டோன் வேற, அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். சோ இவருமே அததான் பேசுறாரு, அவர் வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாரு அப்படிங்கிறது இங்க தேவையில்லாத ஒரு கண்டென்ட். நீங்க எல்லாருக்குமே தெரியும், தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய எல்லா ஃபேன்ஸுமே அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. நானுமே ஆர்எம்எம்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தேன். சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். கொரோனாலாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அவருக்குமே நிறைய இடங்கள்ல ப்ரெஷர் வந்துச்சு. சோ அந்த ப்ரெஷர் எல்லாம் அவருக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. சோ இதுதான் நடந்தது. இது நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது எப்படி நான் அரசியலுக்குள்ள வந்தேன், எனக்கு அப்பவே அரசியல் ஆர்வம் இருந்தது, ஆனா தலைவர் ஆரம்பிக்கல. இப்ப இவர் வரும்போதும் அரசியல் ஆர்வம் இருந்தது, ஆனா ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் இருந்தது? அவர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணோம், அவர் விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப இவர் ஆரம்பிச்சோன்னு நம்ம போய் ஜாயின் பண்ண இவரும் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மீனிங்ல பேசியிருக்காரு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, அவரு விஜய் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வம்பிழுக்கிறாரு. நீங்க இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ வஞ்ச புகழ்ச்சி அணியை தான் நீங்க முழுக்க முழுக்க அதுல பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அரசியலுக்கு வர்றேன்னா அது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நீங்க அழகா பேசிட்டு வந்திருக்கலாம். இதுல தலைவர் பேரை நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க தலைவருடைய ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ இது அவர் வரேன்னு சொன்னாரு வரல அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை நீங்க சொல்லியிருக்க கூடாது, ஆனா சொல்லிட்டீங்க. ஓகே, எனக்கு என்ன அப்படின்னா, பர்சனலா நீங்க அங்க போய் சேர்றதே தப்புன்னு தான் சொல்வேன். நீங்க தலைவர் ரசிகரா இருந்துட்டு அவரை வம்பிழுக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் சேர போறேன் அப்படின்னு சொல்றதே தலைவருடைய ரசிகையா என்னால ஏத்துக்க முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்க அரசியலுக்கு நான் இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் சொல்றீங்க. சோ அதுக்கு உங்களுக்கு லாபகரமா இருக்கணும் அப்படின்னா, ஜெயிக்கிற ஒரு கட்சி கூட சேரணும் அப்படின்னா, அதுக்காக வேணா நீங்க விஜய் கூட போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அதுல எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். தலைவரே சொல்லிட்டாரு, என்னுடைய ரசிகர்கள் யார வேணா அரசியல ஃபாலோ பண்ணலாம், எந்த கட்சியில வேணா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரே சொல்லிட்டாரு. சோ அதை பத்தி எல்லாம் கருத்து நாங்க சொல்ல போறது இல்ல. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நாளைக்கு தலைவரை விஜய் அவர்கள் வம்பிழுத்த மாதிரி நீங்களும் வம்பிழுத்த கூடாது அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தலைவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு. லாரன்ஸ் அவர்கள் இப்பதான் சொல்லியிருக்காங்க. சோ அதுல எனக்கு என்ன ஒரு டவுட் வந்ததுன்னா,
இவரும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வாரி விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் மீது நிறைய வந்து விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு விஜய் மேல பொறாமப்படுறாங்க, அதனாலதான் விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. தலைவரை பார்த்து அந்த ரூட் மாஃபியா வந்து எடுத்து வைக்கக்கூடிய முதல் வார்த்தை இதுதான். அது வந்து தலைவர் வேற வேற ரகம். அவர் வந்து நம்ம எந்த ரகத்திலயும் சேர்க்க முடியாது. வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அவர் ஆன்மீகவாதி. சோ உண்மையான ஒரு ஆன்மீகவாதியை வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல எல்லாம் சேர்க்க முடியாது. அது இவங்களுக்கு புரியவும் புரியாது. குறிப்பா இந்த ரூட் மாஃபியாக்கு நம்ம எதையுமே புரிய வைக்க முடியாது. சோ அதை விட்டுறலாம். இவரும் அதே வார்த்தையை சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் அந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் தலைவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படின்னு போயிட்டு ஒருவேளை அங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கலனா இவரும் வந்து நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என் மேல பொறாமப்படுறாரு, இல்ல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பொறாமப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய லாரன்ஸ் அவர்கள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுதான் வந்துட்டு என்னுடைய ஒரு அது என்ன சொல்றது பயம்னே வச்சுக்கலாமே. இவரும் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க தலைவர் வந்து தலைவர் மேல கல் எறியாத ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவர் வந்து ஏன் அப்படி பேசுறாங்கலாம் தெரியாது. அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு 74 வயசுல ஒரு மனுஷன் இந்த ரேஞ்சில இருக்க முடியுமா அப்படிங்கறத கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியல. சோ அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில இருக்காரு. அந்த மனுஷனை போய் எனக்கு படுறாரு, அந்த படுறாரு, இந்த படுறாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா 1996லயே வந்திருக்கலாம். இந்த வயசுல அதாவது இப்ப விஜய் வந்திருக்காருல 50 வயசுல, இதே மாதிரி அவருடைய 50 வயசுலயே வந்திருக்கலாம். இப்ப 70 வயசு ஆகுது, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருக்கலாம். அப்பவே வந்துட்டு வேண்டாம், அப்ப பேசினது இன்னுமே வீடியோல இருக்கு, எல்லாருமே எடுத்து பார்க்கலாம். சிஎம் ஆகுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, அப்படியே வந்தா கூட அதுக்கு தகுதியான ஒரு ஆளை தான் அங்க உட்கார வைக்கணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அதுதான் அவருடைய மைண்ட் செட்டே, அவ்வளவுதான். இத வந்துட்டு யார் தலைவருக்கு எதிராக ரூட் மாஃபியா வச்சு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வேணும்னே தலைவர் பேரை கெடுக்கணும்னே ஒரு விஷயத்திலும் இறங்கி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க பாட்டு பாத்துக்கிட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போய்கிட்டே இருக்கலாம், தனி வழியில நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதுதான். சோ லாரன்ஸ் அவர்களே, தயவு செஞ்சு அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு எந்த விதத்திலயும் தலைவரை வம்பிழுத்துறாதீங்க, தலைவர் மேல பழி போட்டுறாதீங்க, தலைவருக்கு எதிராக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சிடாதீங்க. அப்படி வச்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே 0 ஆயிடும். சோ அதை மட்டும் பண்ணாதீங்க, மத்தபடி நல்லா இருங்க, அவ்வளவுதான். சோ இதான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.